இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஹசார்டஸ் அனாலிசிஸ், அதாவது JHA சொல்லுவாங்க. இந்த ஜாப் ஹசார்ட் அனாலிசிஸ்ங்கிறது சொல்றது என்னதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட். ஒவ்வொரு ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா JHA சொல்றது வந்து இம்பார்ட்டன்ட். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்க சூப்பர்வைசர், ஃபிட்டர் இல்ல சீனியர் டெக்னீஷியனா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டேர்ம் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து வேலை செய்யும் போது அதுல என்ன அடிப்படையான விளைவுகள் ஏற்படும், அதை எப்படி கவுண்டர் மெஷர் பண்ணலாம் சொல்றதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் பிளஸ் சீனியர் டெக்னீஷியன் கேட்டர்ல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் ஹசார்டஸ் அனாலிசிஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபிட்டர் சொல்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷீட்ல என்னென்ன இருக்குதோ அதை பார்த்து அதுல என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை டிக் பண்ணிட்டு ஜாப் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை டிக் பண்ணுவாங்க. டிக் பண்ணி அதுல என்னென்ன ஹசார்டஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேலைக்கு போவாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு ஹெல்த்தியான ஒரு வேலையை வந்து நம்மளால செய்து முடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஜாப் ஹசார்டஸ் அனாலிசிஸ் சொல்ற இந்த டேர்ம் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி ஹசார்டஸ்? ஹசார்டஸ் இஸ் தி பொட்டன்ஷியல் ஃபார் ஹார்ம். அதாவது நம்ம ஒரு ஜாப் செய்யும் போது அந்த ஜாப்னால என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தப்படுது, அந்த விளைவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹசார்டஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு வால்வை நீங்க ஓபன் பண்ண போறீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து போல்ட் நட் இருக்கும். அந்த போல்ட் நட்டை யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து கரெக்டான ஸ்பேனர் போடலைன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகும். இந்த ஸ்லிப் ஆகிறதுனால என்ன ஆகும், உங்களுடைய ஸ்பேனர் வந்து லூஸ் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது நீங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஹசார்டஸ் சொல்றோம். ஓகேங்களா? ஜாப் ஹசார்ட் அனாலிசிஸ் சொல்றது என்னதுன்னா ஒரு ஜாப் வந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுல வந்து யாரெல்லாம் வந்து வருவாங்கன்னு பார்க்கலாம். ஒன்னு ஒர்க்கர் வருவாங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா டாஸ்க் வரும், அப்புறம் பாத்தீங்கன்னா டூல்ஸ் வரும், அப்புறம் வந்து என்விரான்மெண்டல், அதாவது வேலை செய்பவர், வேலைக்கான உபகரணம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் என்விரான்மெண்டல், வேலையுடைய சரௌண்டிங், இவ்வளவும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து செய்யும் போது நம்மளுக்கு இருக்கும். அதுல வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும், இது வந்து ஒரு நபரால என்னென்ன பாதிப்பு ஏற்படலாம், ஒரு வேலையால என்னென்ன பாதிப்பு ஏற்படலாம், ஒரு டூல்ஸால என்னென்ன பாதிப்பு ஏற்படலாம், அப்புறம் அதை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டலால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படலாம் சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு அதை வந்து எப்படி கண்ட்ரோல் மெஷர் பண்றது, அந்த ஹசார்டஸை எப்படி எலிமினேட் பண்றது சொல்லிட்டு அதை வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு அதோடைய ரிஸ்க் லெவலை வந்து கம்மி பண்றது தான் பாத்தீங்கன்னா ஜாப் ஹசார்டஸ் அனாலிசிஸ் சொல்றது. இந்த ஜாப் ஹசார்டஸ் அனாலிசிஸ் சொல்றது எந்தெந்த ஜாபுக்கு வந்து ஏற்றதா இருக்கும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஹசார்டஸ் அனாலிசிஸ் வந்து எல்லா ஜாபுக்குமே யூஸ் ஆகும். ஆனா இது வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஜாபுக்கு செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹை இன்ஜுரி நடக்கக்கூடிய ஒரு ஜாப், அதாவது ஒரு ஜாப் செய்யறதுனால பாத்தீங்கன்னா ஒரு உயிரிழப்பு ஏற்படுது, அந்த மாதிரி ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த JHA அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் பண்ண போறோம், அதுல வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கிறதுக்கான பழைய ஹிஸ்டரி வந்து நம்மள்ட்ட இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கும் நம்ம வந்து ஹசார்டஸ் அனாலிசிஸ் பண்ணணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் வந்து டர்பைன் வந்து ஓபன் பண்ணுவோம். அந்த 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து டர்பைன் ஓபன் பண்றதுனால புது பிளான்டா இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த ஜாபுக்கு நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வைக்கணும். இது வந்து ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேன் பவரால எவ்வளவு பெரிய விபத்து ஏற்படுமோ, அதாவது ஒரு சிம்பிள் மேன் பவர்னால ஒரு ஜாப் செய்யும் போது அதோடைய விபத்து வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடிய ஜாப். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஸ்ட்ரீம் லைன் இருக்கு. அந்த ஹை ப்ரெஷர் ஸ்ட்ரீம் லைன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாஞ்ச் வந்து ஓபன் பண்றீங்க. அந்த ஃபிளாஞ்சுக்கு வந்து ஓபன் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னு தெரியாம ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஹாட் ஸ்டீம் பிளஸ் கண்டென்சேட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்கு மேல போட்டு அவருடைய உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஜாப் வந்து பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மேன் பவர் தான் பண்ணுவாங்க. இந்த சிங்கிள் மேன் பவர் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டோடைய தன்மை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து நம்ம வந்து JHA வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு ஆபரேஷன் சீக்வன்ஸ் இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் சீக்வன்ஸ் SOP வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுக்கும்போது அந்த ஜாபுடைய ஹசார்டஸ் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான ஜாப்ஸுக்கு நம்ம வந்து பண்ணணும். காம்ப்ளெக்ஸான ஜாப்னு சொல்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு கேஸ் டர்பைன் இருக்குன்னா கேஸ் டர்பைனோட அப்பர் கேசிங் வந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி வெளியே கொண்டு வைக்கிறோம் நீங்களே, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் லிஃப்டிங். இந்த கிரிட்டிக்கல் லிஃப்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் அண்ட் பிளஸ் கிரெயின் ஆபரேட்டர் 2 பேரும் தான் வந்து சிக்னல் வந்து பரிமாறிப்பாங்க. அந்த கிரிட்டிக்கலான ஜாபை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நடக்காது, ஒரு 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் நடக்கும். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜாப் வந்து நடக்கும், ரிப்பீட்டட் ஜாப் கிடையாது. இந்த மாதிரி கடினமான ஜாப்ல வந்து என்னென்ன அசாடஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஜாபுகளா தான் நம்ம வந்து JHA வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் பிளேஸ்ல வந்து என்ன எதனால எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் கேன் கோ ராங், வாட் ஆர் த கான்சிக்யூஷன்ஸ், ஹவு குட் இட் ரைஸ், what are other contributing factor, how like is it the hazardous will occur. இது என்னென்னங்கறத பார்க்கலாம். அதாவது ஒரு மெட்டல் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறாரு. இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதோட ரொட்டேட்டிங் பிளேட் வந்து சுத்திட்டு இருக்குது. அந்த ரொட்டேட்டிங் பிளேட் சுத்துறதுனால என்ன ஆகுது, அவருடைய கை வந்து உள்ள மாட்டிக்குது. அவர் கை உள்ள மாட்டதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஃபிங்கர் வந்து டேமேஜ் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து எப்படி பண்ண போறோம். இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது எதனால ப்ராப்ளம் நடந்துச்சு, அதனால என்ன இழப்பு ஏற்பட்டுச்சு, இது எதை பேஸ் பண்ணி நடந்துச்சு, இதை வந்து எப்படி கண்ட்ரோல் மெஷர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் கேன் கோ ராங். இதுல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேடு வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. அந்த பிளேடு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, ஹை ஸ்பீட் ரொட்டேஷனல் பிளேட்ல வந்து அவருடைய கை வந்து உள்ள இழுக்கப்படுது. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான செயல். இதனால வந்து என்ன பாதிப்பு ஏற்படுச்சு அதுதான் பாத்தீங்கன்னா வாட் ஆர் த கான்சிக்யூஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த பிளேட் வந்து ரொட்டேட் பண்ணி இருக்கிறதுனால அவருடைய கை இழுக்கப்படுது. கை இழுக்கப்பட்டதுனால என்ன ஆகுது, அவருடைய விரல் வந்து துண்டிக்கப்படுது. இதோடைய பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய விரல் துண்டிப்பு. How could it happen? இது எதனால நடந்துச்சு, இந்த ஆக்சிடென்ட் வந்து எதனால நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறாரு. இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகும்போது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கணும். இதனால வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எடுக்க போகும்போது அந்த ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணாம அதுல மெயின்டெனன்ஸ் எடுத்துறதுனால இவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா how could it happen, இது இதனால நடந்துச்சுங்கிறத பாக்குறது. வாட் ஆர் த அதர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். இந்த அசாடஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி நடந்துச்சு, இது வந்து அதர் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன நடந்துச்சு, இதை வந்து எப்படி கண்ட்ரோல் மெஷர் பண்ணாங்க. அதாவது இந்த சீக்வன்ஸ் சொல்றது, அதாவது ஒருத்தர் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய கை வந்து போயிட்டு உள்ள பட்டு அவருடைய ஃபிங்கர் டேமேஜ் ஆகுறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பீடான ஒரு ஆக்டிவிட்டிஸ். இந்த ஸ்பீடான ஆக்டிவிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல கொடுத்துருக்கு, அதாவது இந்த ரொட்டேட்டிங் பிளேட் வந்து ஆஃப் பண்ணிருக்கணும், பண்ணாதது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது இது கை உள்ள போகுதுன்னா அதை உடனே வெளியே எடுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து யார் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்திருக்கணும். இந்த ட்ரைனிங் வந்து இல்லாத பட்சத்தில் இதுல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து அந்த ஒர்க்கர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹவு லைக் இட் இஸ் தட் த ஹசார்டஸ் வில் ஹேப்பன். அதாவது இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியர் மிஸ்ஸா எடுத்துக்கிட்டு இதுல வந்து என்ன ப்ராப்ளம், இதுல வந்து என்ன ஆச்சு, இவர் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறாரு. மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது அவருடைய கை வந்து உள்ள இழுக்கிறதுனால அவருடைய ஃபிங்கர் டேமேஜ் ஆகுது. இது வந்து எதனால நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட்டிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல வந்து மெயின்டெனன்ஸ் எடுக்க போனதுனால இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இது எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, லேக் ஆஃப் நாலேஜ், இந்த ஒர்க்கை பத்தியான நாலேஜ் இல்லாத பட்சத்தில் அவருக்கு வந்து இது நடந்துச்சு. அப்போ இந்த சிங்கிள் ஹியூமன்னால இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் வந்து அவங்களுக்கு நடந்திருக்குதுன்னா இதை வந்து எப்படி எலிமினேட் பண்றது, இதை எலிமினேட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு SOP வந்து ரெடி பண்ணணும். ரெண்டாவது இதை வந்து இந்த ஜாப் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான நம்ம இது கொடுக்கணும். ரெண்டாவது இதுல வந்து கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ல வந்து நம்மளுடைய கை வந்து உள்ள போகாம அந்த கார்டு வந்து தடுத்துக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கவுண்டர் மெஷர்ஸ் வந்து கொடுக்கறதுனால ஆக்சிடென்ட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா ஜாப் ஹசார்டஸ் அனாலிசிஸ். ஒரு ப்ராப்ளம், ஒரு செயல் நடக்குது, அந்த செயல்னால என்ன ப்ராப்ளம் வந்து வருது, அந்த ப்ராப்ளம் வந்து எதனால நடந்துச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி கவுண்டர் மெஷர் பண்ணலாம், இந்த எல்லா டீட்டெயிலுமே பாத்தீங்கன்னா JHA வந்து உங்களுக்கு வந்து தெளிவா வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் ஹசார்டஸ் அனாலிசிஸ் ஷீட்டோடைய ஒரு டெம்ப்ளேட்ஸ், ஜாப் லொகேஷன், அப்புறம் யார் பண்ண போறாங்களோ அவங்க பேரு, அப்புறம் டேட்டு,
அப்புறம் என்ன வேலை செய்ய போறீங்க அதுக்கான டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹசார்டஸ் வந்து என்னென்ன இருக்கும், அப்புறம் அந்த ஹசார்டஸ் வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் மெஷர் பண்ணலாம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாப் வந்து என்னன்னா ஒரு 15 கிலோ கேஸ்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு கிரைண்டிங் வீல்ல கொண்டு வந்து அவர் வந்து கிரைண்டிங் பண்ணணும். பர் ஹவருக்கு 20 to 30 கேஸ்டிங் வந்து அவர் வந்து கிரைண்டிங் பண்ணணும். இதுல வந்து ஹசார்டஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 15 பவுண்டு கேஸ்டிங். இதனால பாத்தீங்கன்னா இது வெயிட் வந்து அதிகமா இருக்கு. வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அவருடைய கையில இருந்து ஸ்லிப் ஆகி அவருடைய காலில் விழுது. காலில் வந்து விழுகிறதுனால அவருடைய லெக் வந்து டேமேஜ் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து ஹசார்டஸ் எப்படி கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். இது அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரிமூவ் த கேஸ்டிங் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் பிளேஸ் தம் ஆன் த டேபிள் நெக்ஸ்ட் டு த கிரைண்டர். அதாவது அந்த கேஸ்டிங்கை வந்து பாக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி எந்த இடத்துல ஒர்க் நடக்குதோ அது பக்கத்துல இருக்கிற டேபிள்ல வந்து வைக்கிறதுனால நம்ம வந்து அந்த மூவ்மெண்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வியர் ஸ்டீல் டோய் ஷூஸ் வித் ஆர்க் ப்ரொடெக்ஷன். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சேஃப்டி ஷூல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோய் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் வந்து காலில் விழும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிங்கர் வந்து பாதுகாக்கும். இது வந்து சேஃப்டி ரிலேட்டட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் டு ப்ரொடெக்ட் கிளவுஸ் that allow the better grip. இப்போ வந்து நார்மலான ஹேண்ட் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவரோட வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த ஜாபுக்கு தேவையில்லாத ஒரு ஹவுஸ் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாருனாலும் ஸ்லிப் ஆகும். அந்த ஜாபுக்கு என்ன கிரிப்பான கிளவுஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த கிளவுஸ் யூஸ் பண்றது மூலமாகவும் இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் மெஷர் பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த பொருளை தூக்கி வச்சு நம்ம வந்து கிரைண்டிங் பண்றதுனால தானே ப்ராப்ளம் வருது. அப்ப அதை வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாப் ஹசார்டஸ் அனாலிசிஸ் ஷீட்டோடைய ஒரு ஃபார்ம். இதுதான் இந்த ஜாப் டைட்டில், லொகேஷனு, யார் பண்ணுவாங்க, அந்த டேட்டு, அப்புறம் உங்களுடைய டாஸ்க்கு, அதோட டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், அப்புறம் ஹசார்டஸ் டைப், அதோட டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் வந்து அதை எப்படி கண்ட்ரோல் மெஷர் பண்ணி கொண்டு வருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஹசார்டஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம புதுசாக ஆட் பண்ணணும்னா இந்த கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் இது JHA ஷீட் ரெடி பண்ணும்போது அவங்க வந்து அதையும் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த JHA உடைய பத்தி முழுமையான விளக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த JHA சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி டாக்குமெண்ட். இந்த சேஃப்டி டாக்குமெண்ட் வந்து எல்லா பர்மிட்லயும் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த JHA இல்லாம இருக்காது. அதனால இந்த JHA பத்தி கொஞ்சம் தெளிவாகவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து சேஃப்டின்னு சொல்றது வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுனால தான் நான் இவ்வளவு தெளிவா வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். அதனால பாத்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நமக்கு வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.